வணக்கம். இது உண்மை ஆராய்க. இஸ் இட் ட்ரூ ரிசர்ச் .in. நான் உங்கள் யூதாகரன். நம்ம இலுமினாட்டிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைய வீடியோ இந்திய ரிசர்வ் வங்கியும் இலுமினாட்டிகளும். இந்திய ரிசர்வ் வங்கி ரோத்சைல்டுடைய கிழக்கிந்திய கம்பெனியால் உருவாக்கப்பட்டது. அதோட பேரு இப்ப இருக்கிற மாதிரி இந்திய ரிசர்வ் பேங்க் கிடையாது. தொடக்கத்தில் அதோட பேரு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிட்டிஷ். இப்போ பேர் மட்டும் மாத்திருக்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. ஆனா வேற எதுவும் மாறல. அப்படியே கிழக்கிந்திய கம்பெனி வகுத்து கொடுத்த சட்டங்கள் முறைகள் படிதான் இப்பவும் அது இயங்கிட்டு இருக்கு. ஏசியன் கிளியரிங் யூனியன் அப்படின்னு ஒரு அமைப்பு ஈரான்ல இருக்குது. இந்த அமைப்பு தான் இந்தியா மற்றும் ஆசியா கண்டத்தில் உள்ள பல நாடுகளுக்கு இடையான பண பரிமாற்றங்களை செய்யுது. பங்களாதேஷ், பூடான், இந்தியா, ஈரான், மால்டிவேஸ், மியான்மர், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த நாடுகளுக்கிடையான பண பரிமாற்றம் எல்லாம் இந்த ஏசியன் கிளியரிங் யூனியன் வழியாக தான் நடக்குது. இந்த நாடுகள் மற்ற நாடுகளோடு பண பரிமாற்றம் செய்து கொள்ளணும்னா இந்த ஏசியன் கிளியரிங் ஏஜென்சி அதை யூஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணிடுது. அந்த பணத்தை ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தின் வழியாக தான் மற்ற நாட்டுகளுக்கு அனுப்புது. இதன் வழியாக அது ரோத்சைல்டுடைய கட்டுப்பாட்டிற்கு செல்கிறது. அப்புறம் சென்ற ஒரு வீடியோவில் சொன்னேன், ஈரானில் ரோத்சைல்டுடைய சென்ட்ரல் பேங்க் இல்லை அப்படின்ட்டு. அது தப்பாக சொல்லிட்டேன். ஈரான்லேயும் ரோத்சைல்டுடைய சென்ட்ரல் பேங்க் உள்ளது. ஈரானும் முழுமையாக இலுமினாட்டிகளுடைய கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. இந்த வீடியோவில் இன்னொரு விடயத்தை பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் இருக்க தனியார் வங்கிகளில் எவையெல்லாம் இலுமினாட்டிகளோட கட்டுப்பாட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் அதோடைய லோகோக்களை வச்சு மட்டும் தான் பார்க்க போகிறோம். வேற எதுவும் பெரிய ஆராய்ச்சிகள் செய்ய போகிறதில்ல. இலுமினாட்டி ராக்கர்ஃபெல்லர் இருக்கான்ல, அவனுடைய நிறுவனங்களுடைய சின்னங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சிவப்பு மற்றும் நீலம் நிறங்களை கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இலுமினாட்டிகளோட தலைவி எலிசபெத் ராணி ஆட்சி செய்த நாடுகள் எல்லாத்துடைய கொடிகளுடைய நிறங்களும் சிவப்பு மற்றும் நீல நிறங்கள்ல இருக்கிறத பார்க்கலாம். பொதுவாக இப்ப திரையில வர்ற 3 நிறுவனங்களும் ராக்கர்ஃபெல்லருடையவை. ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி, செவ்ரான், அப்புறம் எக்ஸான். இந்த நிறுவனங்களைப் போலவே இந்திய வங்கிகள் பலவும் இதே சிவப்பு மற்றும் நீல நிறத்தை கொண்டுள்ளன. பேங்க் ஆஃப் அமெரிக்கா, சிட்டி பேங்க், பேந்தன் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், HDFC பேங்க், எஸ் பேங்க். இவை நீலம் மற்றும் சிவப்பு நிறத்தை கொண்டுள்ளன. அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியா 5 முக நட்சத்திரம், 33 மற்றும் சூரியன் அடையாளமாக கொண்ட பேங்க் ஆஃப் பரோடா. அடுத்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, HSBC 2 முக்கோணங்கள், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பிரமிடு. ICICI பேங்க் ஐ என்ற ஒத்தைக்கணி அடையாளமாக கொண்டிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சாவி துவாரம் மற்றும் ஐ என்ற குறியீட்டை கொண்டிருக்கு. அடுத்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், இது 6 நிலா மற்றும் ஒத்தைக்கணி அடையாளமாக கொண்டிருக்கு. அப்புறம் இந்தியன் பேங்க் ஒரு சுழல் வடிவ அடையாளத்தை கொண்டிருக்கு. கனரா வங்கி, இது 2 முக்கோணம் மற்றும் ஃப்ரீமேசனுடைய அடையாளத்தையும் நடுவில் கொண்டிருக்கு. நீங்க கூர்ந்து கவனித்தால் தெரியும். சிவப்பு மற்றும் நீல நிறத்தை கொண்ட மேலும் 2 வங்கிகள் RPL பேங்க், கொட்டாக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க் பிரமிடு வடிவத்தை கொண்டுள்ளது. நான் தற்போது சொன்ன எல்லா வங்கிகளும் இலுமினாட்டிகளுடையவை. சொல்லாத வங்கிகள்லாம் இலுமினாட்டிகளுடையவை இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரவே இல்லை. உண்மை எதுன்னு நீங்களே ஆராய்ஞ்சிக்கோங்க. ஆனா வங்கிகள்னு ஒன்று இருந்தாலே அது ரிசர்வ் பேங்க் சிஸ்டத்துக்கு கீழே தான் வருது. அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா இலுமினாட்டிகளுடையதா மாறிடுச்சு. தற்போது இருக்கிற நிலைமைக்கு நம்ம பணங்கிற ஒன்றை பயன்படுத்தினாலே இலுமினாட்டிகளோட கட்டுப்பாட்டுக்கு தானா வந்துடுறோம். வேற வழியும் நம்மகிட்ட இப்போ இல்லை. இன்றைய வீடியோவில் இலுமினாட்டிகள் எப்படி இந்திய ரிசர்வ் பேங்க் சிஸ்டத்தை உருவாக்கி இப்போ எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் இந்தியாவில் உள்ள இன்னும் பல வங்கிகளுடைய அடையாளங்களை வச்சு, குறியீடுகளை வச்சு அது இலுமினாட்டிகளுடையதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதில் உள்ள ஆக்கல்ட் அடையாளங்களை பார்த்துருக்குறோம். நிறைய பேர் இலுமினாட்டிகளுடைய இந்த குறியீடுகள்லாம் உண்மையில எதை தான் குறிக்குது அப்படிங்கிற ஆர்வத்தில் இருப்பீங்க. சில பேருக்கு ஏற்கனவே கூட தெரிஞ்சிருக்கலாம். நானும் விரைவில் அதை பற்றிலாம் சொல்கிறேன். அப்புறம் வங்கிகளை பற்றி இன்னும் சில வீடியோக்கள் பேசியிருக்கேன், அதை பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள். அதில் நிறைய விவரங்கள் இருக்குது. நன்றி.